வணக்கம். நாம இப்ப ரிவ்யூ பார்க்க போற படம் 1954 ஆகஸ்ட் மாதம் வெளியான நமது நடிகர் திலகம் ஐயா அவர்களின் நடிப்பில் வெளியான தூக்கு தூக்கி திரைப்படம். இந்த படத்தை பத்தி என்ன சொல்றது? பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் யூடியூப்ல கிடைக்குது. ஆனா அதாவது எந்த காலத்திலயும் பார்க்கலாம். அப்படி ஒரு திரைப்படம். சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு விஷயம் இருக்கு இந்த படத்துல. அற்புதமான திரைப்படம், அருமையா இருக்கும். படத்துல பல சிறப்பம்சங்கள் உள்ளது. நடிகர் திலகம் ஐயா அவர்களின் படம்னாலே தெரியும், முதல் சிறப்பம்சம் ஐயாவின் நடிப்பு தான். அதை தாண்டி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நாமெல்லாம் பாடல்கள் கேட்கும்போது, நல்ல தமிழ் மொழியில இனிமையா இருக்க பாடல்கள் எல்லாம் கேட்கும்போது, ஆகா நம்ம தாய்மொழி தமிழ் தான் எவ்வளவு இனிமையானது அப்படின்னு தோணும். அப்படியே தேன் மாதிரி இனிக்கும் பாடல்கள். ஆனால் ரொம்ப ரொம்ப ரேரா தான் நமக்கு வசனங்களும் இனிக்கிற மாதிரி காதுல விழுகும். இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா எந்த வசனம்னு சொல்றது, படம் பூராவே வசனங்கள் அருமையா இருக்கும். அப்படியே தேன் போல இனிக்கும் வசனங்கள்லாம். அதாவது இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உறவு முறைக்குள்ளேயே நல்ல ஐடியா கொடுத்தா அட்வைஸ் கொடுக்குறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அட்வைஸ் கொடுத்தா திட்டணும்னு நினைச்சுக்கிறாங்க. நிறைய குடும்பங்கள்ல இந்த மாதிரி வார்த்தைகள் கிடைக்காமையே சண்டை சச்சரவுலாம் இருக்கு. ஆனா இந்த படத்துல எல்லாம் பாருங்க, மிக 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 பெரிய பிரச்சனைகளை கூட ஒரு லைன் வசனத்துல அழகா சொல்லிடுவாங்க. இந்த வசனகர்த்தா பேர் பாத்தீங்கன்னா 2 பேர் வசனம் எழுதியிருக்காங்க. ஏ.டி. கிருஷ்ணசாமி, வி.என். சம்பந்தம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்க 2 பேரையும் பத்தியுமே ரொம்ப தகவல்கள் தெரியல. அதாவது இவங்க திராவிட இயக்க பின்னணியில வந்தவங்களா, இல்ல தனித்தமிழ் இயக்கத்தை சேர்ந்தவர்களா, இல்ல இந்த 2த்தையும் பார்த்து இவங்க ஒரு தனி பாணியை கடைபிடிச்சாங்களா அப்படின்னு தெரியல. வசனமெல்லாம் அப்படி இருக்கும் பாத்துக்கோங்க, சூப்பரா இருக்கும். நம்ம தமிழ் தேன் போல இனிக்கும் இந்த படத்துல. ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்குமே அப்படி இருக்கும். அடுத்ததா சொல்லணும் அப்படின்னு சொன்னா பாடல்கள். நமக்கு சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பாட்டு அப்படின்னாலே கண்ணதாசன், வாலி அப்படி தெரிஞ்சிருக்கும். இப்ப இருக்கவங்களுக்கு சொல்றேன். ஆனா இந்த படத்துல பாருங்க, பாட்டெல்லாம் யாரெல்லாம் எழுதியிருப்பாங்கன்னா, உடுமலை நாராயண கவி அவர்கள், தஞ்சை ராமையாதாஸ், மருதகாசி, இவங்கெல்லாம் பாடல்கள் எழுதியிருப்பாங்க அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி. அதாவது எல்லோருமே ஒத்துக்குவாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு அந்த பாடல்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு பின்னாடி வந்த பாடல் ஆசிரியர்களுக்கெல்லாம் இவங்க தான் குருவா இருந்திருப்பாங்க. அப்படி எழுதியிருப்பாங்க. பாடல்கள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஆனா அனைத்து பாடல்களும் இனிமையா இருக்கும். நீங்க யாருமே ஃபார்வர்ட் எல்லாம் பண்ண மாட்டீங்க. அப்படி இருக்கும். எல்லாம் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த பாடல்கள்லாம் இருக்கும். குறிப்பா ஒரு பாடல் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். பழைய பாடலா புதிய பாடலா அப்படின்னு சொல்லி லியோனி அவர்களின் பட்டிமன்றம் இருக்கும். அதுல தீர்ப்பு சொல்லும்போது லியோனி அவர்கள் ஒரு பழைய பாடலை குறிப்பிட்டு தீர்ப்பு சொல்லுவார். நாங்க மன்னரும் இல்லை, மந்திரியும் இல்லை, வணக்கம் போட்டு தலையை சாய்க்கிறாரு அப்படின்னு ஒரு பாட்டு எம்.ஆர். ராதா பாடுவாரு அப்படின்னு சொல்லி, பழைய பாடல் தான் அருமையானதுன்னு சொல்லி தீர்ப்பு சொல்லியிருப்பாரு இல்லையா? அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு பாட்டு உண்டு. அது எப்படி ஹிட் ஆகாம போயிடுச்சுன்னு தெரியல. இந்த காலத்திலயும் அதை கேட்கலாம், அவ்வளவு அருமையா இருக்கும். என்ன பாடல் அப்படின்னு சொன்னா, நமது நடிகர் திலகம் ஐயா டி.எஸ். பாலையா அவர்களின் வீட்டுக்கு உளவு பார்க்க போயிருப்பாரு. அவரோட வேலைக்காரனா நடிப்பாரு. அப்படி நடிக்கும்போது அவருக்கு வெளியில போய் துணிமணி விற்கிற வேலையை கொடுப்பாரு பாலையா. அப்போ அந்த துணிமணி எல்லாம் விற்கிறதுக்காக நடிகர் திலகம் ஐயா அவர்கள் ஒரு பாடல் பாடுவார். ஆணையும் பெண்ணையும் அழகு செய்வது ஆடை மேலாடை அப்படின்னு ஒரு பாட்டு. அவ்வளவு இனிமையா இருக்கும், அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஒரு சாதாரண ஒரு சிம்பிளான விஷயத்த அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க அந்த படத்துல. எல்லோருக்கும் அவர் ஆடையை விற்பாரு அந்த பாட்டு பாடிக்கிட்டே. ஐயாவோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேண்டியதில்லை, அருமையா இருக்கும். நீங்க வேணா பாருங்க. ஆணையும் பெண்ணையும் அழகு செய்வது ஆடை அப்படின்னு அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாடியிருப்பாரு, அருமையா இருக்கும். அது மட்டுமா அந்த படத்துல பாட்டு அப்படின்னு சொன்னா நிறைய பாட்டுகள் இருக்கு. ஏறாத மலைதனிலேன்னு இருக்கு. முக்கியமான பாட்டு ஒண்ணு இருக்கு, பெண்கள்லாம் கோவிச்சுக்குவாங்க. அது என்ன பாட்டு அப்படின்னா, பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே அப்படிங்கிற பாட்டு. அந்த பாடலையும் உடுமலை நாராயண கவி ஐயா அவர்கள் தான் எழுதியிருப்பாரு. அதாவது சிச்சுவேஷன் சாங் தான் அது. அப்புறம் இன்னொரு பாட்டையும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப அருமையா இருக்கும். என்னடா படத்துக்கு கதையை விட்டுட்டு பாடலை பத்தி பேசிட்டு இருக்கான்னு நினைப்பீங்க. அவ்வளவு விஷயம் இருக்கு அந்த படத்துல. ஆட்டோகிராஃப் படம் பார்த்திருப்பீங்க, சேரன் அவர்கள் நடிச்சது. சேரன் அவர்கள் ஒரு மலையாள பொண்ணை லவ் பண்ணுவாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டூயட் பாடுற மாதிரி இருக்கும். இவர் தமிழ்லயே பாடிட்டு வருவாரு, அவங்க மலையாளத்திலேயே பாடிட்டு வருவாங்க. பாடல் முடியும் போது
அவர் மலையாளத்துல பாடுவாரு, அவங்க தமிழ்ல பாடுவாங்க இல்லையா. அதெல்லாம் வந்து ஒரு புதுமையானது அப்படின்னு அந்த காலத்துல பேசிட்டு இருந்தாங்க, அந்த படம் வந்தப்ப, ஆட்டோகிராஃப் வந்தப்ப. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு பாடல் இருக்கு, அருமையா இருக்கும். 1954 வந்தது. அதுவும் எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் சாங் தெரியுமா அது? அதெல்லாம் இந்த காலத்துல வைக்கவே முடியாது. என்ன அப்படின்னு சொன்னா, நடிகர் திலகத்தின் மனைவியா நடித்திருந்த லலிதா அவர்கள் வந்து கள்ள தொடர்புல இருப்பாங்க. யாரு கூட அப்படின்னா டி.எஸ். பாலையா அவர்கள் கூட. அவர் வந்து ஹிந்தி பேசுற சேட்டா நடிச்சிருப்பாரு. அருமையா பேசியிருப்பாரு. இந்தியும் தமிழும் கலந்து பாலையா அவர்கள் கலக்கியிருப்பாரு. மலைக்கல்லன் படத்துல எம்ஜிஆர் கலக்கியிருந்தாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கலக்கியிருப்பாரு. இவருக்கு உடம்பு வேற அப்படிதான் இருக்கும் இல்லையா, சேட்டு மாதிரிதான் இருக்கும். அதனால 100க்கு 200% வந்து சூப்பரா இருக்கும் டி.எஸ். பாலையா அவர்களின் நடிப்பு. இப்படி கள்ளக்காதலுக்கு இந்த பாட்டு பாத்துக்கங்க. அவர் ஹிந்தியில பாடுவாரு, இவங்க தமிழ்ல பாடுவாங்க. கிளைமேக்ஸ்ல பார்த்தா அவர் தமிழ்ல பாடுவாரு, இவங்க ஹிந்தியில பாடுவாங்க. அப்படி ஒரு பாடல் அருமையா இருக்கும், சூப்பரா இருக்கும். கொஞ்ச நேரம் நானே அதை முணுமுணுத்துக்கிட்டே இருந்தேன்னா பாத்துக்கங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல். பியாரி நிம்பல் மேலே நம்கி மஜா அப்படின்னு பாட்டு பேரு. கேட்டு பாருங்க, அந்த படத்தை அவசியம் பாருங்க, அருமையா இருக்கும். படத்தின் பேரு தூக்கு தூக்கி. தூக்கு தூக்கி அப்படின்னா என்ன நினைப்போம், இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டவங்க தூக்குல ஏத்துவாங்க, அந்த லிவர் அமுக்குறவங்க பேர் தான் தூக்கு தூக்கி. ஆனா இந்த படத்துல பாருங்க, அதுக்கு சம்மந்தமே இல்லை, ஆனா பொருந்தி இருக்கும். தூக்கு தூக்கின்னு பேர் வச்சிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு படத்தை பாருங்க, உங்களுக்கு புரியும். கதை என்னன்னு பார்த்தா, சிவாஜி அவர்கள் வந்து இளவரசனா நடிச்சிருப்பாரு. ஐயோ, அந்த இளவரசனா நடிச்சிருக்க என்ன சொல்றது, அந்த அரியாசனத்துல இருந்து எந்திரிக்கிற ஸ்டைல் என்ன, அந்த ஆசனத்துல போய் உட்கார்ற ஸ்டைல் என்ன, அதெல்லாம் வந்து கலக்கிருப்பாரு நடிகர் திலகம் அவர்கள். அப்புறம் இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, பத்மினி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க 3 சகோதரிகள், லலிதா, பத்மினி, ராகினின்னு பேரு, திருவாங்கூர் சகோதரிகள்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்களோட பரம்பரை வந்து அந்த திருவாங்கூர் மன்னர் பரம்பரையோட உறவு முறைகள்லாம் கொண்டது, நல்ல வசதியான குடும்பமா இருந்திருக்காங்க. அதனாலதான் 3 சகோதரிகளுக்கும் வந்து எல்லா விதமான நடனத்தையும் கத்துக் கொடுத்துருக்காங்க. அதுலயும் என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு சொன்னா, சினிமா வாழ்க்கையில நமது நடிகர் திலகத்தை விட சீனியர் நடிகை பத்மினி அவர்கள். அவங்க 1947லயே வந்து நடிச்சிருக்காங்க. கன்னிகா அப்படிங்கிற படத்துல அறிமுகமாயிருக்காங்க. 1947லயே பத்மினி அவர்கள். 1954ஆம் ஆண்டு நமது நடிகர் திலகம் ஐயா கூட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. பத்மினியின் அக்கா அவர்கள் லலிதா தான் நடிகர் திலகத்தின் மனைவியா நடிச்சிருப்பாங்க. டி.எஸ். பாலையா அவர்களோட கள்ள தொடர்புல இருப்பாங்க. இந்த சகோதரிகள் 3 பேரும் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. இதுல பத்மினி அவர்களும் அவருடைய தங்கை ராகினி அவர்களும் ஒரு பாட்டுக்கு வந்து நடனம் ஆடுவாங்க. குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன். ஆமா, அந்த பாட்டு நல்லா இருக்கு. குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன். அது ஒரு அருமையான பாடல். அந்த பாட்டுக்கு இவங்க 2 பேருமே டான்ஸ் ஆடுவாங்க. இவங்க 2 பேரும் டான்ஸும் அவ்வளவு அருமையா இருக்கும். ஆனா இவங்க 2 பேரும் டான்ஸையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி அதுல ஒருத்தர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு. அது யாருன்னு நீங்க அந்த படத்தை பாருங்க, அருமையா இருக்கும். கதை அப்படின்னு சொன்னா எப்படி சொல்றது, சிவாஜி அவர்கள் வந்து இளவரசனா இருப்பாரு. மொத்தம் அவங்க அண்ணன் தம்பி 3 பேரு. அந்த நாட்டுல வந்து பொருளாதார நெருக்கடி வந்துடும். இவங்க அப்பா தானே மகாராஜா, அதனால தன்னுடைய 3 பிள்ளைகளையும் அனுப்பி நம்ம நாட்டுக்கு வந்து கஜானா ரொம்புற மாதிரி நல்லா பொருள் தேடிட்டு வாங்க, வியாபார ஒப்பந்தங்கள்லாம் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பிச்சு விட்டுருவார். சிவாஜி அவர்களும் போயிட்டு நிறைய பொருள் சேர்த்துட்டு நாட்டுக்கு திரும்பும் வழியில ஒரு நாட்டுல வந்து விவாதம் நடந்துட்டு இருக்கும். படித்த அறிவாளிகள்லாம் சேர்ந்து விவாதங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த விவாதத்துல இவரும் போய் கலந்துக்குவார். அந்த விவாதத்துல பெரும்பான்மையோர் வந்து ஒரு 5 விஷயத்த ஒத்துக்குவாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, பையன் வந்து பொருள் தேடி செல்வம் சேர்க்காட்டி அப்பா மதிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி. 2வது, பையன் வந்து என்னதான் பொருள் சேர்க்கல செல்வம் சேர்க்கல அப்படின்னாலும் தாய் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது 2வது. 3வது வந்து உடன் பிறந்த சகோதரிக்கு சகோதரன் சீர் செய்யாட்டி அங்கேயும் மதிப்பு இருக்காது அந்த சகோதரனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது வந்து கொலையும் செய்வாள் பத்தினி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனைவி வந்து கணவனையும் கொல்வாள் அப்படின்னு சொல்லுவாங்க. 5வதாக உயிர் காப்பான் தோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் சிவாஜி வந்து மறுப்பார். இதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது, பொருள் கொண்டு போகாட்டியும் அப்பா வந்து சேர்த்துக்குவாரு பிள்ளைய அப்படின்னு சொல்லுவாரு. பிள்ளை எப்படி இருந்தாலும் தாய் ஏத்துக்குவாங்க அப்படிங்கிறத ஏத்துக்குவாரு சிவாஜி. அதே போல உயிர் காப்பான் தோழன் அப்படிங்கிறதையும் ஏத்துக்குவாரு. பொருள் இல்லாம போனா தந்தை விரட்டிடுவாரு, சீர் இல்லாம போனா தங்கை அக்கா வந்து விரட்டி விட்டுருவாங்க, மனைவி வந்து கொலை செய்வாள் அப்படிங்கிறதெல்லாம் சிவாஜி அவர்கள் மறுத்து பேசுவார். அதை சோதிச்சு பார்க்கறதுக்காக சிவாஜி அவர்கள் ஒரு சில வேலைகள்லாம் அந்த படத்துல செய்வாரு. சிவாஜி நினைச்சது மாதிரி அதெல்லாம் பொய்யானுச்சா இல்ல உண்மையானுச்சா அப்படிங்கிறதா அந்த படத்தோட கதையை.
நானே கொஞ்சம் கதையெல்லாம் சொல்லிட்டேன் இல்லையா. சிவாஜியின் மனைவியாக நடித்த லலிதா அவர்களுக்கும் டி.எஸ். பாலையா அவர்களுக்கும் கள்ள தொடர்பு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்க வந்து சிவாஜி அவர்களை கொலை செய்யவும் முயற்சி செய்வாங்க. அதுல இருந்தெல்லாம் சிவாஜி அவர்கள் தப்பித்தாரா, இந்த படத்தோட முடிவு என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும், விறுவிறுப்பா இருக்கும். ரொம்ப அருமையான படம். வயசு வித்தியாசமெல்லாம் பார்க்காதீங்க, நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும் பாருங்க. நன்றி, வணக்கம்.